மிக்ஸி ஜாரில் இது கூட 2 வேக வச்ச முட்டையை சேர்த்து பாருங்கள். இது வரைக்கும் செய்யாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, இவ்வளோ நாள் இதை செய்யாமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் செய்யாத புதிய ரெசிப்பிங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயில் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 10 போல் மிளகு சேர்த்துட்டு இது கூட 100 கிராம் அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் முக்கியமாக சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்ல ஒரு கைப்பிடி நிறைய பூண்டு உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா கலர் செவந்து வரணும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இதோடைய கலர் நல்லா முழுமையாக மாறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கலர் நல்ல மாறி இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு பிங்க் கலர் வந்ததுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இதில் வந்து 2 தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்குங்க. இது கூட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா 2 போதும். பெரியவங்க சாப்பிட போகிறாங்கன்னா இதில் வந்து இன்னொரு பொருள் வந்து சேர்ப்பேன். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கல்லுப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வேர்க்கடலையை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள். பெரியவங்க சாப்பிட போகிறாங்க அப்படின்னா மிளகாத்தூள் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. அதோடைய பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விடலாம். இந்த மாதிரி பக்குவத்துக்கு இதை பார்த்தீங்கன்னா நல்லா வதக்க தான் இதோடைய டேஸ்ட்டு நமக்கு நல்ல முழுமையாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வெங்காயம்லாம் நல்லா சாஃப்டாக நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி பக்குவத்துக்கு வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட வேக வச்ச முட்டை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து முட்டையுடைய மஞ்சள் கரு வந்து டேஸ்ட்டு பிடிக்கும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இல்லைனா மஞ்சள் கருவை எடுத்துட்டு 2 முட்டையை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கருவை சேர்த்து அரைக்கும்போது நல்ல மயோனஸ் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். பாருங்கள், அதோடைய பதம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இதோட டேஸ்ட் நான் உண்மைக்குமே நான் சொல்கிறேங்க. மஞ்சள் கரு சேர்த்துருக்கமே கவுச்சி அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஃபீலுமே வேணாங்க. பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரையும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா இட்லி தோசையை விட இதுக்கு சப்பாத்திக்கு, பரோட்டாவுக்கு, பூரிக்கெல்லாம் குருமா வைக்கிற வேலையே நமக்கு இருக்காது. இந்த மாதிரி பக்குவத்தில் வேக வச்ச முட்டையை சேர்த்து சட்னி அரைச்சி ஒரு முறை கொடுத்து மட்டும் பாருங்கள் எப்படி சொல்கிறாங்கன்னு. கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுவீங்க. நல்ல மொறுமொறுப்பான தோசை கூட நான் இந்த சட்னி வச்சு சாப்பிட போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். காலையில் குழந்தைங்க வெறும் வயிற்றில் போவாங்க. சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சட்னி அரைச்சி தோசை கூட வச்சு கொடுங்க. பொதுவாக முட்டையில் வந்து நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குது. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.